பிரைஸ்லாம். ஸோ கண்களை மூடியெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா தகப்பனே ராஜா, இந்த காலை வெளியிலையும் தகப்பனே எங்களை கூட்டி சேர்த்துக்க உமக்கு நன்றி. இந்த உபவாசனாலே தகப்பனே எங்களை அதிகாலையுமாய் இடத்துக்கு சேர்த்துருக்கா உமக்கு நன்றி தகப்பனே. நீங்களே எங்களை காத்து பலப்படுத்துங்க தகப்பனே. இந்த ஆராதனை நம்ம கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பலி நன்றி பலி ஐயா நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே, மறவாத என் நேசரே உன்னில் உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே. தேவனை அறிவிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா இந்நாள் வரை எங்கள் நடத்தி வச்சிருக்க தேவனே நமக்கு நன்றி 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 அப்பா தகப்பனே ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நாளுமா எங்களை காத்து கொடுக்குற தேவனே நமக்கு நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளுமா எங்களை காத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களது சொல்கிறோம் தகப்பனே, உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்களே ஒவ்வொரு நாளுமா எங்களை காத்துக்கொள்ளுங்க, உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தையின்படி தகப்பனே ஒவ்வொரு நாளுமா எங்களை நடக்க உதவி செய்யுங்க. உமக்கென்று தகப்பனே எங்களை துதிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆமென். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும்
உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சொல்வோமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அவர் பாதத்தை மட்டும் ஒவ்வொரு நாளுமே நம்ம பிடிக்க வேண்டாமே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசு. ஆமென். ஒரு நாள் ஒரு தடவை கூட அவர் வேற யாரோட பாதத்தை தொட விட்டதே இல்லை ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு என்ன தேவை என்று அவர் மாத்திரம் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ற எல்லாமே அவர் கேட்டுட்டு இருக்கிறார். நம்மளும் ஒரு நாள் எப்பயுமே அவரோட பேச்சு மாத்திரம் நம்ம கேட்கணும், அவரோட பாதத்தை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டு நடக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை கண்மணி போல எப்படியுமே காத்து ஒவ்வொரு நாளும் அவை மாத்திரம் நம்ம துதித்து தொழுக வேணும். ஒவ்வொரு நாளும் அவர் இன்னும் அணுவாய் அவனை ஆராதிக்க வேணும். ஆமேன், ஆமேன். அப்பா தகப்பனே, இந்நாள் நம்ம கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இந்நாள் வரையுமே எங்களை காத்து இந்த அதிகாலைய நேரத்துலையுமே உங்களுக்கு மரத்தில் கூட்டிய தகப்பனே, உங்களுடைய ஆராதிக்க எங்களை சேர்த்தற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்நாளைய மரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே ஆரம்பத்துலேருந்து முடிவரை நீங்களோட இருங்க. இதுக்கப்புறம் கேட்க போகிற வார்த்தையும் இடத்துல தகப்பனே நீங்களோட இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க தகப்பனே. இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என்னை இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். அவர் முட்கருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த உபவாசத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஒரு நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு போராடுகிற ஒரு ஆவியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்.
எல்லா ஆவிகளும் அது ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு கூட வந்து நம்மோடு கூட போராடுவது இல்லை. பல நேரங்களில் நாம் ஒரு பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமே அறிந்திராத வகையில் என்ன செய்கிறோன்னா சில ஆவிகளுக்கு இடம் கொடுக்குறோம், நமக்கே தெரியாது. பிசாசு எல்லா நேரங்கள்லையும் மிக கொடூரமானவனாக என்ன செய்கிறதுனா தன்னை வெளிப்படுத்துறது இல்லை. பல நேரங்களில் அவன் நமக்குள்ளே வந்துட்டு அவன் சொல்லக்கூடியதான காரியம்னா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய சிந்தைகளை என்ன செய்வானா தாக்குவான். தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இது போன்ற போராட்டங்கள் என்ன செஞ்சுன்னா இருந்தது. எல்லா பரிசுத்தவான்களும் பாவம் செய்து விழுந்து போகலை. எல்லா பரிசுத்தவான்களும் தேவனுக்கு விரோதமாக ஏதோ செய்யக்கூடாத செஞ்சு விழுந்து போகலை. சில நடக்கைகள் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது போல் என்ன செய்யணும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்டதான நடக்கைகளினால் விழுந்து போனவர்கள் அநேகர் உண்டு. தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். தேவன் என்னோடு கூட பேசுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது வந்து ஒரு உன்னதமான அனுபவம். பிலேயாம் என்கிறதான தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக மாத்திரமில்லை, தேவனுடைய சத்தமாகவே வெளிப்பட்டவன் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் பிலேயாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்று கேட்டார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடே யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான். அதற்கு அவன் பிலேயாமை நோக்கி தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பாலாக் என்கிறதான மோவாபின் ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படுறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நேரடியாக போய் என்ன செய்ய முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. பூமியினுடைய விசாலத்தை மூடுகிறதான ஒரு கூட்டம் அப்படின்னு என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. ஆனால் பிலேயாம் என்கிறதான இந்த தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை சபிக்கும் பொழுது அந்த ஜனங்களை தன்னால் வெகு விரைவாக மேற்கொள்ள முடியும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் நம்புகிறார். இவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவன் இவரோடு கூட என்ன செய்கிறார்னா பேசுகிறார். எப்படி பேசுகிறார்னா மோசையோடு கூட பேசினது போலவே கிட்டத்தட்ட என்ன செய்யுதுன்னா பேசுகிறார். உன்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த மனுஷர் யார்? ஸோ அங்கே ஒரு கான்வர்சேஷன் என்ன செய்து போகுது. மோசேக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்டதான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சோ அதுபோல் இங்கே பிலேயாம்கிட்ட கர்த்தர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. யார்ப்பா இது அப்படின்னு என்ன செய்கிறாரு கேட்குறார். அப்போ அவர் இன்னார் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். இன்னும் நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் தெளிவாக பேசுகிறாருன்னு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். ஸோ இந்த பிலேயாமுடைய ஆவி, இந்த பிலேயாம் எப்படிலாம் செயல்பட்டார் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் வசனத்தில் கர்த்தர் மிக தெளிவாக பேசுகிறாரு. தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த பூமியினுடைய விசாலத்தை மூடுகிறதான ஜனக்கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனக்கூட்டம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 1, நீ அவங்க கூட போகக்கூடாது. 2, நீ அவங்கள சபிக்கக்கூடாது. கர்த்தர் என்ன செய்கிறாரு பேசுகிறார். திட்டமும் தெளிவுமாக என்ன செய்கிறார் பேசுகிறார். பிலேயாம் என்ன செய்யணும்னு பேசுகிறார். பிலேயாம் அவர் ஒரு இஸ்ரவேலினுடைய கோத்திரங்களின் வழியாக வந்தவர் அல்ல, பேயோரின் சந்ததி.
அவர் கிட்டத்தட்ட எங்கே வாழ்ந்ததான நபர் அப்படின்னு பார்க்குறப்போ மெசபதோமியாவுக்கு பக்கத்தில் ஆபிரகாம் பூர்வ நாட்களில் வாழ்ந்த அதே பகுதியில் வாழ்ந்ததான ஒரு மனிதன். ஆபிரகாமினுடைய சந்ததி அல்ல, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டதான சந்ததி அல்ல. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டதான ஆபிரகாமினுடைய சந்ததியிட்ட கர்த்தர் பேசும் பொழுது என்ன சொல்கிறாரு? நான் அவர்களோட கூட உலாவி அவர்கள் நடுவில் என்ன செய்வேன்னா வாசம் பண்ணுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டதான சந்ததி தான் ஆபிரகாமினுடைய சந்ததி. அந்த சந்ததியில் வரக்கூடியவர்கள் மேலே தான் தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. அந்த சந்ததியிலிருந்து எழும்பக்கூடியவர்களிடத்தில் தேவன் பேசினார். அந்த சந்ததியிலிருந்து தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அந்த சந்ததியிலிருந்து ராஜாக்களை தேவன் எழுப்பினார். அந்த சந்ததியிலிருந்து தேவன் ஒவ்வொருவரையும் எழுப்பின அந்த நாட்களில் இந்த எந்த கோத்திரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு புறஜாதிய மனுஷனாய் இருந்ததான பீலேயாமோடு கூட கர்த்தர் பேசினார். பீலேயாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? பயன்படுத்தினார். பீலேயாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். பீலேயாம் தேவனோடு கூட பேசினார். தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் என்ன செய்கிறார்னா அறியப்படுறார். ஒரு சில இடங்களில் அவரை குறி சொல்லுகிறவர் அப்படி இப்படி சொல்லியிருந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட என்ன செஞ்சார்னா பேசினார். கர்த்தர் அவரை கொண்டு என்ன செஞ்சார்? பேசினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சார்னா உரைத்தார். ஒரு நட்சத்திரம் எழும்பும், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும். ஸோ இப்படி அறியப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா மிக மோசமானதாக இருந்தது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த பீலேயாமினுடைய ஆவி எப்படி செயல்படும், எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல் காரியம், அழைப்பு இருக்கும், ஆனால் குணாதிசயங்கள் என்ன செய்யாதுன்னா தேவனுடைய குணாதிசயங்கள் என்ன செய்யாது, இருக்காது. காலிங் வித்தவுட் கேரக்டர். இந்த பீலேயாம் அப்படிங்கிறது இந்த ஆவி எப்படிப்பட்டதாக மாற்றும், எப்படிப்பட்டதாக செயல்படும்னா ஒரு அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை கூட தேவனுடைய குணாதிசயங்கள் இல்லாத ஒரு மனிதனாக என்ன செய்யணும் மாற்றிவிடும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அழைப்பு மாத்திரம் போதாது, முழுமையான அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது என்ன செய்யணும் வேணும். இந்த பீலேயாம் அழைக்கப்பட்டவர், இந்த பீலேயாம் தீர்க்கதரிசியாக செயல்பட்டவர். ஆனால் இந்த பீலேயாம் தன்னை ஒருபோதும் தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்காத ஒரு நபராக இருந்தார். சிலருக்குள்ள வரங்கள் செயல்படும், சிலருக்குள்ள ஆவியானவர் என்ன செய்வார் இருப்பார். ஆனால் அவர்கள் தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காவிட்டால் இந்த பீலேயாமினுடைய ஆவி செயல்படுவதற்கு இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை பார்க்கும் பொழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமினுடைய வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். இந்த பீலேயாம் தேவனுடைய மனுஷன் அல்லது தேவனுடைய தீர்க்கதரிசி அல்லது கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு பேசுகிறாரு. ஆனால் அவனுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து. அவன் நேர்மையான வழியில் நடந்தான்னு என்ன செய்யலை வேதம் சொல்லலை. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பேதுரு பீலேயாமை குறித்து பதிவு செய்யும் பொழுது சொல்றாரு, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய அந்த பீலேயாமினுடைய வழியை பின்பற்றி போனவர்கள். பேதுரு சொல்றாரு, அன்றைக்கும் பீலேயாமினுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கும் பீலேயாமினுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எப்படி? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருப்பார்கள், கர்த்தரை ஆராதிப்பாங்க. ஆனால் செம்மையான வழியில் என்ன செய்ய மாட்டாங்க. செம்மையான வழியில் போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் பீலேயாமினுடைய ஆவி வாழ்க்கையில் செயல்படுதுன்னு அர்த்தம். ஷார்ட்கட்டில் போகிறேன், குறுக்கு வழியில் போகிறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், பீலேயாமினுடைய ஆவிக்கு இடம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அங்கே வசனம் சொல்லுது, அவன் அநீதத்தினுடைய கூலியை விரும்பி. அநீதத்தினுடைய கூலி அப்படின்னு உடனே இந்த இடத்துல யார் ஞாபகம் வரும்? யூதாஸ் காரியோத்து.
செய்கிற வேலைக்கு என்ன உண்டோ அதை என்ன செய்யணும், எதிர்பார்க்கலாம். அநீதத்தினுடைய கூலி அப்படின்னா தன்னுடையது அல்லாததை விரும்புகிறதான காரியம். தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை என்ன செஞ்சு தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு கிணறு, அதில் தண்ணி இருக்கணும், அது இல்லை அப்படின்னா அது என்ன கிணறு? பாலுங்கிணறு அல்லது மொட்டை கிணறு, ஏதோ சொல்லுவாங்க. என் தீர்க்கதரிசி தான், தீர்க்கதரிசி என்று சொல்லி அறியப்பட்டவர் தான். ஆனால் இவரை குறித்து வேதம் சொல்லுது தண்ணீர் இல்லாத கிணறு, சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிறதான மேகம் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அழைப்பு இருந்துச்சு, ஆனால் அங்கே என்ன இல்லை அப்படின்னா குணாதிசயம் என்ன செய்யலை, இல்லை அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏன் ஏன் அப்படி சொல்லுதுன்னா 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. என்னாகமம் 22:18. பீலையாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. இந்த பீலையாம ஏன் அழைப்பு இருக்குது ஆனால் குணாதிசம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா, கர்த்தர் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் வரமாட்டேன்ப்பான்னு என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கலாம், நான் வரமாட்டேன்னு என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் எனக்கு தந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, இதெல்லாம் நீ எனக்கு செஞ்சேன்னா நான் என்ன செய்கிறேன், வரேன். வீடு நிறைய பொன் வெள்ளி, இதை என்ன செய்யணும், இதை கொடுத்தாலும் மீறக்கூடாது. இதுக்கு மேலே ஏதாவது கொடுத்தா என்ன செய்வேன், வருவேன். அழைப்பு இருந்துச்சு, ஆனால் குணாதிசயம் என்ன செய்யல, இல்லை. அவனுடைய இருதயம் முழுவதுமாக அந்த பண ஆசை அப்படிங்கிறது என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. ரெண்டாவது காரியம், greed opens the door for compromise. ஸோ அவனுக்குள்ள அந்த ஒரு பேராசை வருது, பணம் அந்தஸ்து அப்படிங்கிறதான காரியங்கள் வருது. ரெண்டு காரியங்கள் என்ன செய்கிறாருன்னா டிமாண்ட் பண்ணுறார். இந்த பீலையாம் தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய அபிஷேகத்தை, தன்மேல் தேவன் வைத்திருக்கக்கூடியதான நம்பிக்கையை இரண்டு காரியங்களுக்காக விற்று போட்டார். அதில் ஒன்று பணம், ரெண்டாவது கனம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை பார்க்கும்போது, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் என்று நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபைக்கு வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். பீலையாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றார். இப்போ திரும்ப என்ன செய்கிறார்னா சொல்கிறாரு, அப்படித்தான் சொன்னார்ப்பா, ஆனால் திரும்ப கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல, இன்றைக்கு ராத்திரி இங்கே என்ன செய்யுங்கன்னா தங்கியிருங்கன்னு சொல்கிறார். திரும்ப 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 இவருடைய இருதயத்தில் இந்த ப்ரொபோசல் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், பாலாக்குகிட்ட இருந்து வந்திருக்குது. பாலாக் என்பவர் மோவாபியருடைய ராஜா, அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய ஃபேவர், அவருடைய தயவு, அவர் கொஞ்சம் மனசு வச்சா வாழ்க்கையே என்ன செஞ்சிடும், மாறிடும். வீடு நிறைய பொன், வீடு நிறைய வெள்ளி. அதையும் அவர் எப்படி சொல்கிறாரு, பாலாக் என்னுடைய வீடு நிறைய வெள்ளி அப்படி சொல்லலை, ஏன்னா இவருடைய வீடு ரொம்ப சிறுசு. அது சொல்கிறாரு, பாலாக் தன்னுடைய பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கொடுத்தாலும்.
எப்படி பேசுகிறாரு? பாலாக்குடைய வீடு நிறைய பொன் வெளியெல்லாம் அடிக்கிட்டு இதை அப்படியே நீ வச்சுக்கன்னு என்ன செய்யணும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறார். மிகவும் கனம் பண்ணுவேன். ஒரு ராஜாவினுடைய ஃபேவர், ராஜா பார்த்து கனம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தா வாழ்க்கையே மாறி போயிருமே. என் வாழ்க்கையில் இதை விட ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இருக்குமா? ஒரே நாளில் ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்குது, ராஜா பொண்ணும் பொருளும் கொடுக்குறாரு, ராஜா என்னை கனம் பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா இடம் கொடுத்து அவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய சித்தத்தை அறியும்படிக்கு இன்றைக்கும் காத்துரு. இவர் தான் சொல்கிறாரு, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. இதெல்லாம் பேசுனது யாருன்னா பீலேயாம். பீலேயாமினுடைய வார்த்தை நல்லா இருக்குது, ஆனால் இருதயம் என்ன செய்யல, நல்லா இல்லை. பீலேயாமை கொண்டு தேவன் பேசுகிறார், ஆனால் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதா இல்லை. இருதயம் தேவனோடு கூட என்ன செய்யல, கனெக்டடா என்ன செய்யல இல்லை. இருதயம் பொருளாசையின் மேல் என்ன செய்யுது, கனெக்டடா இருக்குது. அது வேற ஒரு பக்கம் என்ன செய்யுதுன்னா போராடிட்டு இருக்குது, பணம் பணம் அப்படின்னு. அது திரும்ப போய் என்ன செய்யறான்னு கேட்குறார். 20:21 சொல்கிறாரு, இரவிலே தேவன் பீலேயாமின் இடத்துல வந்து, அந்த மனுஷர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களுடனே கூட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு. பீலேயாம் காலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து என்ன செய்கிறான்னா கூட்டி கொண்டு போனான் அப்படின்னு என்ன செய்கிறான் பார்க்குறான். ஆவிக்குரிய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா சொன்னது தான். அவர் திரும்ப என்ன செய்ய மாட்டார், மனம் மாற மாட்டார். ஆனால் இவன் திரும்ப திரும்ப என்ன செய்கிறான்னா, வீடு நிறைய பொன் வெள்ளி அப்படின்ன உடனே இவனால் வந்த ஆஃபரை என்ன செய்ய முடியல, நிராகரிக்க முடியல. இவர் என்ன செய்கிறாருன்னா, எப்படியாகிலும் ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும், அவர்கிட்ட சொல்லிட்டு என்ன செய்யணும், கிளம்பிடணும் அப்படிங்கிற இதில் என்ன செய்கிறார், வாரார். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, நீ அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது ஆபிரகாமினுடைய சந்ததி. அந்த கூட்டத்தை எகிப்திலிருந்து போராடி கூப்பிட்டு வரதே கர்த்தர். இந்த பீலேயாமினுடைய ஆவி யாருக்கு விரோதமாக போராடுன்னா, யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோ, யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ, யார் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யணும், போராடும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யணும், போராடும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யும், எழும்பும். இவன்ட்ட கர்த்தர் என்ன செய்கிறான்னா தெளிவாக சொல்றாரு, நீ போக வேண்டாம். பணம் பணங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப, பொன் வெள்ளி இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப விழுகிறப்போ அங்கே தேவனுடைய சத்தம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. வீடு நிறைய பொன் வெள்ளி அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு, நீ அவர்களோட கூட போக வேண்டாம், நீ அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதான சத்தம் குறைஞ்சிட்டே வந்ததனுடைய விளைவு, பீலேயாம் காலையிலே எழும்பி கழுதையின் மேல் சேனை வச்சு என்ன செய்கிறாரு, கட்டிட்டு கிளம்புறார். கட்டிட்டு என்ன செய்கிறார்னா கிளம்புறார். பீலேயாமினுடைய ஆவியினுடைய வஞ்சகம் என்ன அப்படின்னா, முதல்ல இது தேவ சித்தம், இது தேவ திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாய் உணர்ந்த காரியங்களில் காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கும். காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கும். நீ அவர்களோட கூட போக வேண்டாம், நீ அவர்களை சபிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அதை தாண்டி என்ன செய்கிறான்னா, கழுதையின் மேல் சேணம் வைத்து கட்டி என்ன செய்கிறார், புறப்படுறார். காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு, தன்னுடைய இருதயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கொடுத்தாலும், சிறிதானாலும் பெரிதானாலும் அவர் சொல்லுகிறதான வார்த்தையை மீறி நான் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாய் பேசுது. ஆனால் இருதயம் காம்ப்ரமைஸ் ஆகுது, அங்கே சமரசம் செய்யுது. தேவ திட்டத்திற்கு விரோதமாக எங்கெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறோமோ அங்கெல்லாம் பீலேயாமினுடைய ஆவி என்ன செய்து செயல்படுதுன்னு அர்த்தம்.
ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா செய்யக்கூடாது தான். ஒரு காரியத்தை கர்த்தர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா பேசக்கூடாது தான். ஒரு இடத்துக்கு கர்த்தர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா போகக்கூடாது தான். கர்த்தர் பேசினாரு, ஆனால் நான் மறுபடியும் ஜெபம் பண்ணனா போன்னு சொல்லிட்டாருன்னா அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். கர்த்தர் தான் சொல்கிறாரு போ அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, ஆனால் அது தேவ திட்டம் அல்ல. அவர் போகும் பொழுது உருவின பட்டயத்தோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்கிறார், வெளிப்படுறாரு. கழுதை அதை பார்த்து என்ன செய்து செவுத்தோரமாக போய் உரசி என்ன செய்து நிற்குது. இவன் திரும்ப திரும்ப என்ன செய்கிறான், கழுதையை போட்டு அடிக்கிறான். கர்த்தர் என்ன செய்யலை, பார்க்கல. கழுதை பேசுது, ஏப்பா நீ என்னை வாங்கின நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ சொல்கிற வழியில் தானே போயிட்டுருக்கிறேன், இது வரைக்கும் என்னைக்காவது நான் மீறி நடந்திருக்கிறேனா? பேசாத மிருகம் என்ன செய்யுது, பேசுது. இவர் யார், தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு யார் புத்தி சொல்லிட்டு இருக்கிறா, யார் பேசிட்டு இருக்கிறா? கழுதை என்ன செய்யுது, பேசுது. காரணம் என்ன? பணத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணினதனுடைய விளைவு கழுதை என்ன செய்து புத்திமதி பேசிட்டு இருக்குது. காம்ப்ரமைஸ் எங்கே நடக்குது அப்படின்னா இருதயத்தில் என்ன செய்யுது நடக்குது. ஆண்டவருடைய சித்தம் தெரிந்ததுக்கு பிறகும் திரும்ப 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 ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தர் ஒரு காரியத்துக்கு நோ சொல்லிட்டா நம்மளும் நோ சொல்லி பழகணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டான்னு சொல்லிட்டா நம்மளும் அது வேண்டான்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், பழகணும். அதை விட்டுட்டு நம்ம இருதயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம்னா விளைவுகள் என்ன செய்யணும், சந்திக்கணும். அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர், அது வரைக்கும் நீ போக வேண்டாம்ப்பா, நீ சபிக்க வேண்டாம்ப்பா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு என்ன செய்கிறாரு, பிலேயாமுக்கு எதிராக நிற்கிறார். என்ன காரணம்? காம்ப்ரமைஸ். மூன்றாவது காரியம், சில விஷயங்களில் தேவன் எச்சரித்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். அதனுடைய ஆபத்துகளை நம்ம என்ன செய்கிறதில்ல, உணர்றதில்லை. When God wants but we still continue. தேவன் எச்சரிக்கிறார், ஆனால் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். பிலேயாமினுடைய ஆவி இப்படி தான் என்ன செய்யும், செயல்படும். ஆண்டவர் செய்யாதேன்னு சொல்லி சொல்றார், ஆண்டவர் போகாதேன்னு சொல்லி சொல்றார், ஆண்டவர் அது உனக்கு வேண்டான்னு சொல்றார், ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு விரோதமாக நீ எழும்பாதேன்னு சொல்றாரு. ஆனால் திரும்ப 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 கண்டினியூ பண்ணிட்டே என்ன செய்யறாரு இருக்கிறார். இந்த பிலேயாமினுடைய ஆவி தேவ சித்தத்தை அறிந்தாலும் அதற்கு எதிரான பாதையில் போறதுக்கு என்ன செய்யணும், தொடர்ந்து என்ன செய்யணும், நடத்திக்கிட்டே இருக்கும். 22ஆம் வசனம் சொல்லுது, அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கோபப்படுறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா பிலேயாமின் மேலே எரிச்சல் அடைகிறாரு. ஆண்டவருக்கு அவருடைய போக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. அதனுடைய விளைவு கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கண்டு கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திருப்புறதுக்கு பிலேயாம் என்ன செய்கிறாரு, அதை அடிக்கிறாரு. அது கர்த்தருடைய தூதனானவர் இருபுறமும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையில் போய் என்ன செய்கிறார்னா நிற்கிறார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் என்ன செய்து ஒதுங்கி பிலேயாமுடைய காலை சுவரோடு நெருக்கிற்று, திரும்பவும் அதை அடித்தான். வயல்வெளியில் இறங்கின கழுதை இப்போ எங்கே போச்சு அப்படின்னா இருபுறமும் சுவர் என்ன செய்து இருக்குது. ரெண்டு பக்கமும் சுவர் இருக்குது, இந்த பக்கமும் சுவர் இருக்குது, இந்த பக்கமும் சுவர் இருக்குது. ஆப்போசிட்டில் உருவின பட்டயத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறார். பின்னாடி போக முடியாத ஒரு சூழ்நிலை. கழுதை எப்படி முன்னாடி தான் போகும், வேற வழியே இல்லாமல் முட்டுச்சந்தில் போய் என்ன செய்கிறார், நிற்கிறான். காரணம் என்னது? தொடர்ந்து தேவ திட்டத்திற்கு விரோதமாக நம்ம செயல்படும் பொழுது விசாலமான பாதையில் அல்ல, முட்டுச்சந்தில் தான் போய் என்ன செய்யணும், நிற்கணும். பிலேயாம் அப்பவும் என்ன செய்யலை, திருந்தலை. அவர் கழுதையை போட்டு என்ன செய்கிறாரு, அடிச்சிட்டு இருக்கிறார்.
பேராசை, வீடு நிறைய பொன் வெள்ளி கனம், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். ராஜா கொடுக்கறதான கனம் எப்படி இருக்கும்? இது எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆவிக்குரியவர் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட அவர் ஆவிக்குரிய குருடனா என்ன செய்றார்? மாறிப்பார். தீர்க்கதரிசினா என்னது? மற்ற ஜனங்களுக்கு புரியுதோ புரியலையோ, மற்ற ஜனங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, தேவ சத்தத்தை கேட்கிற நபர் தான் தீர்க்கதரிசி. தேவ வார்த்தைகளை பேசுகிற நபர் தான் தீர்க்கதரிசி. தேவனை தரிசிக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசி. இங்கே கழுதை என்ன செய்து கத்தரை பார்க்குது தெரியல. இருதயம் தேவையற்ற காரியங்களிலே காம்ப்ரமைஸ் ஆக ஆக ஆவிக்குரிய பார்வை என்ன செய்யணும்? மங்கி போகும். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருட்டாட்டம். உலக பிரகாரமான காரியங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ண உருவின பட்டயத்தோடு எதிராக நிற்கக்கூடிய கர்த்தருடைய தூதனானவரை கூட என்ன செய்ய முடியல? பார்க்க முடியாத அளவிற்கு ஆவிக்குரிய குருட்டாட்டத்திற்குள்ள என்ன செஞ்சுனா போனார். பேராசை, பணம், இதுக்கு இடம் கொடுக்க பார்க்க வேண்டிய காரியங்களை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய தரிசனம்ங்கிறது என்ன செய்யாது? இருக்காது. டெம்பரரி கெயின், எட்டர்னல் லாஸ். பிழையாம் தற்காலிக ஆபத்தை பார்த்தாரு, ஆனால் நிரந்தரமான இழப்பு அவருக்கு வந்தது அப்படின்னு என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அவர்களை கொன்று போட்டதுமன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அறியப்பட்டவர், மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர், தேவனுடைய சத்தத்தை மிக தெளிவாக கேட்டவர், தேவ சித்தத்தை குறித்து தெளிவாக வெளிப்பட்டவர். தேவன் மனம் மாறுகிறது இல்லை, அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருக்கிறது இல்லை, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார்னு சொல்லி அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசினவர். ஆனால் அவருடைய முடிவு எப்படின்னா கொல்லப்பட்டார். அவருடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா மிக மோசமானதாய் இருந்தது. காரணம் என்ன? 2 காரியங்களை விரும்பினார். ஒன்று பணம், இன்னொன்று கனம். தேவ சித்தத்தை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு கர்த்தர் பேசின வார்த்தைகளை அசட்டை பண்ணிட்டு பணம் தான் வேணும், பொன் வெள்ளி அப்படின்னு போனதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் கொல்லப்பட்டார். அது எதை விரும்பினார்னா தேவனுடைய தயவை பார்க்கிலும் ராஜாவினுடைய தயவை விரும்பினார். தேவனால் கனப்படுத்தப்படுகிறதை பார்க்கிலும் ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிறதை என்ன செய்கிறார்னா பார்க்குறார். மனுஷரால் வருகிறதான மகிமை என்னைக்கு என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. பீலேயாம் அதை என்ன செஞ்சார்னா தேடினார். பீலேயாம் இந்த பணத்திற்காகவும் இந்த உலக பிரகாரம் மகிமைக்காகவும் அவர் பல காரியங்கள் என்ன செய்கிறார்னா காம்ப்ரமைஸ் பண்ணுறார். ஆண்டவர் பேசுகிறார், அவர் பேசிட்டு போட்டோம், பரவாயில்ல. தேவனுடைய வார்த்தையை அள்ளல் தட்டி அவர் என்ன செய்கிறார்னா காம்ப்ரமைஸ் ஆனதனுடைய விளைவு அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, சில விஷயங்களில் அவர் பேசின மாதிரி என்ன செய்யாதுன்னா வெளியில் வராது, ஆனால் ரொம்ப தந்திரமாக செயல்படுவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 31:16. அதனால் கர்த்தருடைய சபையில் என்ன செஞ்சு பேயோரின் சங்கதியில் பீலேயாமினுடைய ஆலோசனையினால என்ன செஞ்சுன்னா ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் கர்த்தர் சபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார்.
கர்த்தர் சொல்லிட்டார் நீ போக வேண்டாம், கர்த்தர் சொல்லிட்டார் நீ சபிக்க வேண்டாம், கர்த்தர் சொல்லிட்டார் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன பண்ணுறது? பிலேயாமினுடைய ஃபேவர் நமக்கு வேணும். பிலேயாம் ராஜாவினுடைய தயவு என்ன செய்யணும் வேணும். அவன் கொடுக்குற காரியங்கள் எல்லாம் வேணும். அதை யோசிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா ஆலோசனை கொடுக்குறார். சபிக்க முடியாதுப்பா, ஆனால் நான் சொல்கிற மாதிரி இது எல்லாம் நீ செஞ்சிட்டேன்னா அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஒரு மிகப்பெரிய வாதம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொன்னதான கர்த்தர் அந்த பாளையத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? வாதையை அனுப்புகிறார். காரணம் பிலேயாமினுடைய ஆலோசனை. பிலேயாமினுடைய ஆலோசனை, அதனுடைய விளைவு அங்கே ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அழிக்கப்பட்டார்கள். எல்லா நேரங்கள்லையும் பிசாசு நம்மளை அடிக்க மாட்டான், பிசாசு நம்மளை அழிக்க மாட்டான். பிசாசு டெம்டேஷனை கொடுப்பான், பிசாசு சில ஆசைகள் என்ன செய்வான் கொடுப்பான், சில சோதனைகள் என்ன செய்வான் கொடுப்பான். அதில் நம்ம கம்ப்ரமைஸ் பண்ணி போனோம்னா அழைப்பும் போயிடும், அபிஷேகமும் போயிடும், தேவ திட்டமும் போயிடும். பிலேயாமினுடைய ஆவி என்ன செஞ்சுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுச்சு. கடைசியாக இந்த பிலேயாமினுடைய ஆவியிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா அழைப்பை என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஏதாவது ஒன்று தான். ஸோ இந்த பிலேயாம் அப்படிங்கிறவன் அழைப்பை பணத்திற்காக விற்று போட்டவன். அழைப்போடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாத்தையும் என்ன செஞ்சான்னா விற்று போட்டான் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ ஒரே ஒரு காரியம்தான், அழைப்பு விற்பனைக்கு அல்ல. என்னை என் தேவன் அழைத்திருக்கிறார், என்னை என் தேவன் அபிஷேகித்திருக்கிறார், என்னை குறித்து என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். நான் உலகத்தோடு உலக மனுஷர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எனக்கு மகிமையான எதிர்காலம்னு அவசியம் இல்லை. நான் தேவனோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்தா, நான் தேவனுக்கு ஃபேவராக இருந்தா, நான் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தா எனக்கான மகிமை அவராலே வரும், என்னுடைய ஆசீர்வாதம் அவராலே வரும். பாலாக் என்னை ஆசீர்வதிக்க முடியும்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியாதா அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கும். இதுக்கு மேலேயும் கர்த்தரை நம்பிட்டு இருக்க முடியாது. பாலாக்கு என்ன செய்வோம்? நம்புவோன்னு நம்பினதனுடைய விளைவு அவர் என்ன செய்கிறாருன்னா தேவன் ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறாருன்னா அதை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தணும். பிலேயாம் அவனுடைய பெனிஃபிட்டுக்காக என்ன செய்கிறான்னா பயன்படுத்த ஆரம்பித்தான். உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய அழைப்பு அப்படிங்கிறது முக்கியமானது. அதை எந்த காரியத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பிலேயாமுடைய காரியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியம். 1, எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. விசேஷமாக பணத்துக்காக. உலகம் நம்மளை வஞ்சிக்கும், உலகம் நம்மளை ஏமாற்றும். ஆனால் சொல்லுங்கள் ஆண்டவரே, பணத்துக்காக நான் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடாது, என்னுடைய ஆசீர்வாதம் தேவனால் வரும்னு சொல்லி உங்களுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? இப்போ நம்ம பிஸ்னஸ்க்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம். ஆண்டவர் தான் இந்த வழியை திறந்து விட்டாருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதில் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அழைத்த தேவன் என்ன செய்வார்? நடத்துவார். எனக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், எனக்கு தேவன் திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்லி தேவனை நம்பி தேவனை சார்ந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நிற்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எந்த காரியத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. 1. 2வது, என்னை அழைத்த அந்த அழைப்பு என்ன செய்ய மாட்டேன்னா விற்று போட மாட்டேன். பிலேயாம்கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ போக வேண்டாம், நீ அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் அழைப்பு என்ன செஞ்சார்னா விற்று போட்டார். அதிகாலமே எழும்பி என்ன செய்கிறான்னா சேனை வச்சு கட்டி என்ன செய்கிறாரு? புறப்படுறாரு. 3வது காரியம், பிலேயாமினுடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டது. வீடு நிறைய பொன் வெள்ளி மிகவும் கனம் பண்ணுவேன், இந்த வார்த்தைகளால் அவருடைய இருதயம் என்ன செஞ்சுன்னா வஞ்சிக்கப்பட்டது. அவருடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டுச்சு. ஆண்டவரே சொல்லுங்க, என் இருதயம் எப்பொழுதும் வஞ்சிக்கப்படாத தூய்மையான இருதயமாக இருக்கட்டும். கர்த்தர் ராத்திரி பேசுகிறாரு, உன்னோடு கூட பேசுகிற இவர்கள் யார்? உன் வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய இவர்கள் யார்? தேவன்
இவ்வளோ தெளிவாக பேசுகிறத விட வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வேணும்? அந்த மேன்மை என்ன செய்யலைன்னா புரியலை. பணத்திற்கும் பொருளுக்கும் அவன் தன்னுடைய இருதயம் வஞ்சிக்கப்படுவதற்கு விட்டுவிட்ட பொழுது தேவ சத்தம் என்ன செய்யலை, கேட்கலை. உருவின பட்டயத்தோடு தேவன் வந்து நின்று என்ன செய்யலை, பார்க்கல. அதுக்கு பிறகு பிலேயாமினுடைய கண்களை கத்த திறக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்துட்டு அப்பவும் பேசுகிறாரு, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு பேசுகிறாரு. மனம் மாறலை. காரணம் என்னது? உருவின பட்டயத்தோடு கூட கத்த நின்ற போதும் இருதயத்தில் பொருள் ஆசை என்ன செஞ்சு இருந்துச்சு. என்ன இருக்கட்டும், எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம், அழைப்பு அப்படிங்கிறத இழந்துட்டா சுதந்திரிக்க முடியாது. அதனால தான் பின்னாடி பேதுரு சொல்லும் பொழுது சொல்கிறாரு, தண்ணீர் இல்லாத கிணறுகளாம். ஒரு காலத்தில் நிரம்பி வழிந்த கிணறு தான், இன்னைக்கு தண்ணீர் இல்லை. காரணம் என்னது? வஞ்சிக்கப்பட்டதனுடைய விளைவு அபிஷேகம் வற்றி போச்சு. அங்கே தண்ணி என்ன செஞ்சு வற்றி போச்சு. இன்னைக்கு எதுவுமே இல்லை, வெறுமையான கிணறு. ஆண்டவரே கேட்போம், பிலேயாமினுடைய ஆவிக்கு இடம் கொடாமல் தேவ சித்தத்தில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை